ஸோ இந்த வீடியோல எல்லாம் பார்க்க போறோம்னா எப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டேஷ்போர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நான் த்ரீ பார்ட்ஸா பிரிச்சிருப்பேன். ஓகேவா? இந்த வீடியோ மட்டும் டேஷ்போர்ட்ல இதுதான் நான் பண்ணக்கூடிய டேஷ்போர்ட். ஒரு டெமோ டேஷ்போர்ட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பண்ண போறேன். ஸோ இதுல நிறைய கான்செப்ட்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட்லேயே கவர் ஆகிடும். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு இதுதான் ஒரு டேஷ்போர்ட். ஸோ இது டேஷ்போர்டுக்கு ஒரு டேட்டா எனக்கு வேணுமா? ஸோ அந்த டேட்டா நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு யூஎஸ் பேஸ்டு ஒரு டேட்டா இருக்கு. ஓகே. ஸோ அந்த டேட்டாவே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், எப்படி என்ன டேட்டான்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ அந்த டேட்டா பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அந்த டேட்டா நான் கனெக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பிளாங்க் ரிப்போர்ட்ல போயிட்டு என்கிட்ட இருக்க டேட்டா எக்ஸல் ஃபைல்ல இருக்கு. ஸோ ஹெல்த் கேர் அனாலிசிஸ் டேட்டா செட் இருக்கா? ஸோ இந்த டேட்டா செட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்கு. ஓகே. ஸோ ஒன்று டேட்டா, இன்னொன்று டேட்டா டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் ரெண்டுமே டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று தான் டேபிள். இது வந்துட்டு டேபிளோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் ரியல் டைம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம்னா ஒரு 5 or more டேபிள்ஸ் இருந்துச்சா? ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் பண்ணுவீங்க. பட் ஃபார் நவ் உங்களுக்கு சிம்பிளிசிட்டிக்காக நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கா. ஸோ டேட்டான்றது என்கிட்ட என்னென்ன காலம்ஸ் இருக்கா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரியில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன காலம்னு அதோட காலமோட டெஃபினேஷன் இருக்கு. ஓகே. பேஷண்ட் ஐடி. ஓகே. ஸோ இந்த டேட்டாஸ் என்னன்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேரோட டேட்டா. ஓகேவா? ஹெல்த் கேர் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட இருக்கு. அந்த 10 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பேஷண்ட்ஸ் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி எங்க டேட்டா. ஸோ பாருங்க, பேஷண்டோட ஐடி. ஓகே. ஒவ்வொரு பேஷண்ட்டும் அட்மிட் ஆன பேஷண்ட்க்கு ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஏஜ்ல இருக்க பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க, அந்த பேஷண்டோட ஜெண்டர் என்ன, அவங்க என்ன பிளட் குரூப்ன்றது இருக்கு என்கிட்ட, மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அவங்க என்ன கண்டிஷன்ஸ்க்காக அட்மிட் ஆனாங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்ரைட்டிஸ், ஓகேவா, ஆஸ்மா, கேன்சர், இது மாதிரி இவ்வளோ இது இருக்கு. ஓகே. இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க என்கிட்ட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் இருக்கு. எந்த டேட்ல அட்மிட் ஆனாங்க, டாக்டர் வந்து எந்த டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? இது இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, டோட்டலா இந்த 10 ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு யார் எந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் ஆகிருக்குன்றது கூட இருக்கு, எவ்வளவு பில் அமௌண்ட் ஆகிருக்கு. ரூம் நம்பர்ன்றது சம்திங் என்னன்னா எந்த ரூம்ல அவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ இதுவுமே இருக்கு. ஸோ அட்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஓகேவா? அட்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று எலெக்டிவ், இன்னொன்று அர்ஜென்ட், இன்னொன்று எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ எலெக்டிவ்னா என்னன்னா அது வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு உங்களுக்கு சர்ஜரி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அது எமர்ஜென்சின்றது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு எனக்கு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அர்ஜென்ட்ன்றது ரொம்ப இமீடியட். ஓகேவா? ஸோ அவங்க தான் அந்த ப்ரியாரிட்டியாக வந்து பண்ணக்கூடியது அர்ஜென்ட். ஓகே. ஸோ இந்த 3 டைப்ல வந்துட்டு பேஷண்ட் அட்மிட் ஆகி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆன டேட் இருக்கு. ஓகேவா? மெடிகேஷன்ஸ்ன்றது என்னன்னா இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, என்ன மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது மெடிகேஷன். அப்புறம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகிருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம், இது வந்துட்டு நார்மல் வந்திருக்கா, அப்நார்மல் வந்திருக்கா, இல்லை வந்துட்டு இன்கன்க்ளூசிவ்ன்றது அந்த ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, என்னென்ன இல்லாமல் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் லாட்டிடியூட் லாங்கிடியூட்னா அது அந்த ஹாஸ்பிட்டலோட கோஆர்டினேட் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல மேப் விஷுவல் வச்சு கனெக்ட் பண்ணனா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட லொகேஷன் வந்துடும். ஸோ இதுவுமே எனக்கு அவ்வளோ நீட் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேப்ன்றது, பட் இருக்கு. ஓகேவா? டேட்டால. ஸோ இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க பார்க்கணும்னா எந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வச்சு ஒரு இது பார்க்குறோம், என்னென்ன அனாலிசிஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 3 அனாலிசிஸ் பண்ண போறோம். ஒன்று பேஷண்ட் டிமோகிராஃபிக்ஸ் ஒன்று பண்ண போறோம். பேஷண்ட் டிமோகிராஃபிக்ஸ்னா என்கிட்ட எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? எங்கிட்ட எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, டோட்டலாக எங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல எவ்வளோ 10 ஹாஸ்பிட்டல்ஸ்ல டோட்டலாக எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு, ஒருத்தரோட பில்டிங் அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி எனக்கு பேஷண்ட்டோட ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பார்ப்பேன். ஓகேவா? எந்த குரூப்ல இருக்கவங்க அதிகமாக அட்மிட் ஆயிருக்காங்க, ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எந்த கண்டிஷனுக்கு அதிகமாக அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரிசல்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எனக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்நார்மல் ரிசல்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ பேஷண்ட் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணதில்ல
அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அப்நார்மலா இருக்கிறாங்கிறது தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோகிராஃபிக்ஸ் நான் போட்டு காட்டுவேன். ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் சார்ட், ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட். செகண்ட் டேஷ்போர்ட்ல நான் என்ன அனலைசிஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா கீ ட்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்னென்ன மாதிரி பார்க்க போறோம், பில்லிங் அமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எனக்கு ஸோ அட்மிட்டட் பேஷன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்காங்க, எந்த வருஷம் கம்மியாக இருக்காங்களா, ஸோ பில்லிங் வந்துட்டு போக போக எப்படி இருந்திருக்கு, ஆவரேஜாக அதிகமாக இருந்திருக்கா இல்லை சேமாக தான் போயிட்டு இருக்கா 5 வருஷமோ, எவ்வளோ நாள் நம்ம கிட்ட தங்குறாங்கன்ற மாதிரி. ஸோ இது ஒரு கீ ட்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயங்கள் வச்சு நான் ட்ரெண்ட்ஸாக பார்த்துருக்கேன். ஸோ எந்த டேட்டில் எந்த நாளில் வந்துட்டு அதிகமாக அட்மிஷன்ஸ் நடந்திருக்காங்க, எந்த மந்த்தில், ஸோ எந்த டேல இருக்கிறவங்க அதிகமாக அட்மிட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக கீ ட்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட். ஓகே, காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும், எவ்வளோ பில்லிங் அமௌண்ட் இருக்குது முக்கியமான காலம். ஸோ அதை வச்சு முக்கியமாக அனாலிசிஸ் பண்ணுவோம். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு எவ்வளோ பில்லிங்ஸ் அதிகமாக வந்திருக்கு, ஓகேவா, அது பார்ப்பேன். ஸோ எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் அதிகமாக கொடுத்துருக்கான்னு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இதை நான் கொடுத்தனா எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் அதிகமாக கொடுத்துருக்கான், மெடிக்கார் தான் அதிகமாக கொடுத்துருக்கான், இது இன்சூரன்ஸ் ப்ரொவைடர். ஓகேவா? யுனைடெட் ஹெல்த் கேர், சிக்னா, எயிட்னா, ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைடர். எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து அதிகமாக காசு கொடுத்துருக்கான், ஸோ இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியும், ட்ரில் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து எவ்வளோ நாளில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பில்லிங் அதிகமாக இருக்கு. எப்படி நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்டேல தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் நான் இருந்தாங்கன்னா அட்மிஷன் அதிகமாக இருக்கும்ல, எனக்கு பில்லிங் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த டைப்ல இருக்கிறவங்க பில்லிங் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ட்ரில் டவுன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஓகே மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்ணக்கூடிய அனாலிசிஸ். ஓகேவா? மோஸ்ட் இதுதான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் நான் பண்ண போறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த டேட்டா டிக்ஷனரி வேணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை, டிலீட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக அந்த டேட்டா தான் எனக்கு வேணும். டேட்டாவில் பார்க்குறேன். ஸோ காலம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை இதெல்லாம் எம்டி வேல்யூஸ் இருக்கா, இல்லை காலம் நம்பர்ஸ்லாம் டேட்டா டைப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபார் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ், டாக்டர், ஹாஸ்பிட்டல், இன்சூரன்ஸ் ப்ரொவைடர், பில்லிங் அமௌண்ட், ரூம் நம்பர், அட்மிஷன் டைப், ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ டன். ஸோ இப்போ அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லைனால க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துறேன். ஆக்சுவலாக அது கிளீனான டேட்டா, ஸோ க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை. க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நோட் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ எனக்கு டேட்டா லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை டிக்டோ வச்சுட்டு எப்படி நம்ம டேஷ்போர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டேஷ்போர்ட் நீங்க பண்றீங்கன்னா 3 திங்ஸ் முக்கியமா இருக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிஐ சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். ஒரு கம்பெனி ரன் ஆகுதுன்னா அந்த கேபிஐ தான் வந்து சொல்லணும். ஓகே, இதுதான். இப்போ நீங்க நார்மலா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது போர்டில் என்ன எழுதுவோம்னா டோட்டல் ரோல் நம்பர் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஆப்சென்ட், நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட் சொல்லுவாங்க. ஸோ அதான் ஒரு முக்கியமான கேபிஐ சொல்லுவாங்க ஸ்கூல்ல எடுத்த வரைக்கும். ஒரு கிளாஸ்லனா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ பேர் ஆப்சென்ட், எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி ஒரு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வரணும். இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பேஷன்ஸ் அட்மிஷன் ஆயிருக்காங்க, எத்தனை ரூம்ஸ் இருக்கு, ஒருத்தரோட பில்லிங் எவ்வளோ, ஒருத்தர் அட்மிட் ஆனார்னா அவருக்கு $25,000 வரைக்கும் பில்லிங் அமௌண்ட் வருது. அப்புறம் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ ஏஜ் என்ன, இது மாதிரிலாம் எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு காட்டணும். ஓகே, ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது வந்துட்டு நீங்க டிபெண்ட்ஸ் அந்த டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். இது ஹாஸ்பிட்டலுக்குனால இந்த மாதிரி கேபிஐஸ் இருக்கு. இதுவே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா சப்ளை செயின் கம்பெனியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி கேபிஐஸ் மாறும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குன்னா ஸ்லைசர் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்லைசர்னா ஒன்றும் இல்லை, இப்போ டேட்டா நான் ஸ்லைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ஜான்வரி மட்டும் கொடுத்தேன்னா ஜான்வரி டேட்டா மட்டும் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பார்க்கறது தான் ஸ்லைசர் சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட 3 ஸ்லைசர் இருக்கா, மெடிக்கல் கண்டிஷன், இயர், ஸோ அப்புறம் இது இருக்கு, மந்த் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்லைசர் சொல்லுவாங்க. இது இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேபிஐ, செகண்ட் ஸ்லைசர்ஸ், தேர்ட் என்ன இருக்குன்னா சார்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ சார்ட்ஸ் வந்து முக்கியமா இருக்கும். என்னென்ன சார்ட்ஸ், அது என்னென்ன சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்றது நம்மளே கொஞ்சம் அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இதுக்கு இந்த சார்ட் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை இதுக்கு இந்த சார்ட் தான் யூஸ் பண்ணணுமான்றது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். பட் ப்ரிஃபரபிளா பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்கம் என்னன்னா ஒரு சார்ட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சார்ட் வந்துட்டு எதனா எனக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் இந்த சார்ட் யூஸ் பண்றேன்னா இந்த சார்ட்ல இருந்து எனக்கு எதனா அப்சர்வேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ரேண்டமா ஒரு சார்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. விஷயமே அதுதான். நம்ம சார்ட் காட்டுறது எது காட்டுறோம்,
எனக்கு அதுல இருந்து இன்சைட்ஸ் கிடைக்கணும். இன்சைட்ஸ்னா அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எதனால கிடைக்கணும், அதுக்காக சார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ சிம்பிள் இவ்வளவுதான். நம்ம ஒர்க் பண்ண கிடைச்சிரும். ஸோ இதை மோஸ்டா பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். நம்ம வந்துட்டு தப்பு செஞ்சு தான் கத்துப்போம். ஒன்றும் நம்ம ட்ரை பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், ஓகே இது கரெக்டா இல்லை அது கரெக்டா இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணி கத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாமா? ஸோ என்னோட பவர் பிஐ போயிடுறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டேஜஸ். எப்பவுமே ஒரு டேட்டால நான் என்ன சொன்னேன், ஒரு டேட்டா இருக்குன்னா எங்கிட்ட என்னென்ன இருக்கணும்னு சொன்னா, ஒரு மெஷர் ஒன்று இருக்கணும், மெஷருக்குன்னு தனியாக ஒரு டேபிள்ல வச்சிருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னா, எப்பவுமே எடுத்துக்கோங்க ஒரு டேட் டேபிள் ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஸோ டேட் டேபிள் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு டேட்டா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா டேட் டேபிள்ன்றது ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னா அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். ஸோ மாடலிங்ல போயிட்டு நியூ டேபிள் ஒன்று கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ எனக்கு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணுமா? ஸோ அதுக்காக கொடுக்க போறேன். ஸோ அதுல என்ன பண்ண போறேன்னா டேட் டேபிள், நம்ம நார்மலா டேபிள் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்ததுல இருக்கு. டேட் டேபிள்ல போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆட் காலம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆட் காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. ஒன்று டேபிள், இன்னொன்று நேம், இன்னொன்று எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டேபிள் ஒன்று இருக்கு தெரியுமா? இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கேலண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். கேலண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். ஸோ ஸ்டார்ட் டேட்னா என்னோட டேட்டால மினிமமா இருக்கக்கூடிய டேட் தான் ஸ்டார்ட் டேட். ஏன்னா நான் எப்போ வந்துட்டு எப்பத்துல இருந்து என்கிட்ட டேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் தான் வைக்க போறேன். மினிமம் ஆஃப் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் தான் என்ன மீனிங்னா, டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், கமா மேக்ஸிமம் ஆஃப் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் போடுறேன். ஸோ சிம்பிளா பாருங்க, இது என்ன மீனிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ஃபுல்லா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா கேலண்டர்ல இருந்து மினிமம் ஆஃப் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ். கேலண்டர்ல பொறுத்த வரைக்கும் 2 நீங்க கொடுக்கணும், ஒன்று ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். ஸோ என்னோட டேட்டால எப்படி வரணும்னா மினிமமா என்னோட டேட்டா எப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்போத்துல இருந்து என்கிட்ட இருக்கு, அதான் மினிமம் டேட்டா. மேக்ஸிமம்னா எப்போ வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் போடலாம். இல்லை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நேற்று வரைக்கும் தான் இருந்துச்சுன்னா நேற்று வரைக்கும் வந்துடும். ஓகே, ஸோ அது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் எனக்கு கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணிட்டு ஒரு நேம் ஒன்று எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று கொடுக்கணும். இப்போ நேம்ல என்ன கொடுக்க போறோம்னா எனக்கு இயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இயர்னா வேணும்னா இயர்னு கொடுத்துட்டு கமா, இது வந்து என்னன்னா காலமோட நேம். நம்ம ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ண போறோம். ஒரு டேபிள் எத்தனை காலம்ஸ் வரணும் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு என்ன வந்துடும்னா டேட் வந்துடும். இது ஃபுல்லா எனக்கு என்ன கொடுத்துருன்னா டேட் கொடுத்துரும். செகண்ட் காலம் என்ன கொடுக்கும்னா இயர் கொடுத்துட்டு, இயர்னா எனக்கு என்ன வரணும், இயர் ஆஃப். டேட்டுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் யூஸ் பண்ணும். இந்த லிஸ்ட் இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணி டேட்டும் இருக்கா, இந்த டேட் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்கு இயர் வந்துடும். மந்த் வேணும்னா என்ன கொடுக்க போறேன், மந்த் நேம் வேணும்னா மந்த் நேம் வேணும்னா எனக்கு என்ன கொடுக்கலாம்னா மந்த் நேம் என்ன பண்ணுவோம், ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ணுவோமா, ஃபார்மேட் ஆஃப் டேட்டை என்ன பண்ணும், டேட்டை கமா என்னவா மாற்றுவேன், 4M கொடுத்தனா எனக்கு மந்த் நேம் வந்துடுமா, பிகாஸ் 4M கொடுத்தா மந்த் நேம் வந்துடும், நமக்கு தெரியும். இப்போ எனக்கு டே நேம் வேணா கூட டே நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, டே நேம் கொடுக்குறேன். டே நேம் யூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இது வந்துட்டு நேம் கொடுத்துட்டேன். எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும்ல, எக்ஸ்பிரஷன் தான் என்னது, ஃபார்மேட் டேட் கமா என்னவா மாத்தினா எனக்கு டிடி 4 டி கொடுத்தனா டே நேம் வந்துடுமா. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா கேலண்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு, ரன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு ஒன்று டேபிள் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா, பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ என்ன பண்ணணும்னா இது மினிமமா என்னோட டேட் என்ன 1 பார்த்தீங்கன்னா மினிமம் டேட்டு 8/5 இருந்து எங்கிட்ட டேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ 8/5 இருந்து 31st January 2022 வரைக்கும் தான் எங்கிட்ட டேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுத்துருச்சா. நெக்ஸ்ட் இயர்ன்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணனா இயர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இயர் ஆஃப் டேட்னா இந்த டேட்ல இருக்கக்கூடிய இயர் என்ன எடுத்துரும். மந்த் நேம் என்ன பண்ணும், ஃபார்மேட்ல 2 விஷயம் கொடுப்போமா, ஒன்று டேட்டு கமா ரெண்டாவது என்ன கொடுப்போம், என்ன ஃபார்மேட்டா மாற்றணும். நான் 4M கொடுத்தனா எனக்கு என்ன வரும், மந்த் நேம் வரும். அதே மாதிரி 4D கொடுத்தனா எனக்கு என்ன வரும்,
டே வரும். ஓகே, வெனஸ்டேவா, மண்டேவா, தேர்ஸ்டேவான்னு வரும். ஓகே, ஸோ இவ்வளோதான் எனக்கு இந்த டேபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த ரெண்டு டேபிளுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் டேபிள் கிரியேட் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு டேட் டேபிள் தான் ப்ரிஃபரபிளாக வச்சிருப்போம். இதுக்காகனா ஏன்னா டேட் டேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து ஸ்கிப் ஆகாது. ஆனால் டேட்டாவில் பொறுத்த வரைக்கும் டேட் ஸ்கிப் ஆகும். மீனிங் எனக்கு நான் வந்துட்டு என்ன டேட்டா வச்சிருக்கணும், ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம். இப்போ ஹெல்த் கேர் டேட்டா எடுத்துக்கோங்களேன், என்கிட்ட டேட்டா எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டேட்டாவில் நான் சொல்கிறேன், டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்துட்டு இருக்காங்களா. ஸோ சில நேரம் என்ன ஆகுன்னா ஒரு நாளில் பீப்புள் வராமல் இருப்பாங்க. ஓகேவா, 8, 9, 10, 11 இருக்கு, 12 அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அப்போ டேட் ஸ்கிப் ஆகிடும். எனக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா சில டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா பெட்டர் ஆப்ஷன்ஸாக ஒரு டேட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, டேட் டேபிள் என்ன பண்ண போகுது உங்களுக்கு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ஒரு டேட் கிரியேட் பண்ண போதா. ஸோ அப்படின்னா என்ன ஆக போகுது, மினிமம்ல இருந்து மேக்ஸிமம்னா எந்த டேட்டுமே உங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்கிப் ஆகாதா. ஸ்கிப் ஆகாதுன்ற போது அப்போ டேட் டேபிள் யூஸ் பண்ணால் எனக்கு டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ணுவேன், ஒரு டேட் டேபிள் எப்பவுமே கிரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ணிட்ட பிறகு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா. ஸோ ஆட்டோ டிடெக்ட் கொடுக்குறேன், வரல. என்ன பண்ணணும், அப்போ நியூ ரிலேஷன்ஷிப் கொடுத்து ரெண்டு டேபிள் எப்படி கனெக்ட் பண்ண போனா டேட்டையும் டேட் டேபிளையும் பேஸ்ட் ஆஃப் அட்மிஷன் டேட்டு இந்த டேட்டு சேவ் கொடுத்துறேன். கனெக்ட் ஆயிடுச்சா. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ராதர் இங்கே டேட் டைம் போயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு. இனிமேல் இது பதிலாக என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேட் யூஸ் பண்ணுவோம். அதான் ஓகேவா. டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் பதிலாக டேட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ண சொன்னா, ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல செகண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஒரு மெஷருக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், என்டர் டேட்டாவில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எதனா நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நேம் கூட கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பட் டேபிள் நேம் மட்டும் என்ன கொடுத்துக்கோங்க, ஹைஃபன் யூஸ் பண்ணி மெஷர்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணி லோட் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும்னா எனக்கு ஒரு மெஷர்ஸ் கிரியேட் ஆகிடும். நாங்கள் ஏன் ஹைஃபன் யூஸ் பண்ணோன்னா இது வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். ஓகேவா. ஸோ டேட்டான்றது டீன்றனால எனக்கு இங்கே இருக்கு, டேட் டேபிள்ன்றது நெக்ஸ்ட்ன்றனால எப்படி இருக்கு. ஸோ எனக்கு ஹைஃபன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்ற போது எனக்கு மேலே வந்துடும். ஓகேவா. ஸோ இனிமேல் எனக்கு மெஷர்ஸ்ன்றது மேலே இருக்கும். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணியாச்சா, அவ்வளோ. இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு டோட்டலாக என்னென்ன வேணும், எனக்கு 6 KPIs வேணும். டோட்டலாக எவ்வளோ பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க, எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு, எவ்வளோ பில்லிங் அமௌண்ட், ஆவரேஜா டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஆவரேஜா லென்த் ஆஃப் ஸ்டேனா LOSன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆவரேஜா எவ்வளோ ஒருத்தர் அட்மிட் ஆறாருன்னா 15 நாள் கிட்ட ஸ்டே பண்றாரு. ஓகேவா. ஸோ பேஷண்டோட ஏஜ் என்னன்ற அளவுக்கு என்கிட்ட இருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் KPIs, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், இந்த ஹெல்த் கேர் டேட்டா பொறுத்த வரைக்கும் இதை நான் கிரியேட் பண்ணுவேன். இதெல்லாம் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுவேன், ஒன்றுமே ஒரு மெஷர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவேன். ரைட் கிளிக், நியூ மெஷர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வேணும், டோட்டல் அட்மிஷன்ஸ் வேணுமா. டோட்டல் அட்மிஷன்ஸ்னா எனக்கு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் பேஷண்ட் ஐடி இருக்காங்களா. ஸோ எனக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எனக்கு என்ன போகுது, ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க. கரெக்டா. ஸோ அப்போ எவ்வளோ யூனிக்கா பேஷண்ட் ஐடி இருக்கிறாங்களோ அப்போதான் அவ்வளோதான் என்கிட்ட பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். சிமிலர்லி ரன் பண்ணிட்டேன். டோட்டல் அட்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ரூம்ஸ் கிரியேட் பண்ணணுமா. ரூம்ஸ்னா எனக்கு என்ன, எவ்வளோ ரூம்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்டிங் கவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டோட்டல் ரூம்ஸ் கிரியேட் பண்றேன் ஈக்குவல் டு டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் ரூம் நம்பர் இருக்கா. ரூம் நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆக போகுது, டோட்டலா எவ்வளோ ரூம்ஸ் இருக்கோ அது கொடுக்க போகுது. ஏன்னா ரூம் நம்பர் ஒரு ரூம் நம்பருக்கு இப்போ என்கிட்ட 10 ரூம்ஸ் இருக்குன்னா அது 10 ரூமுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி என்கிட்ட எவ்வளோ ரூம்ஸ் இருக்கோ யூனிக்காக நான் பார்த்தேன்னா எனக்கு வந்துடுமா. ஓகேவா. ஸோ ரூம் நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆவரேஜா பில் அமௌண்ட் பார்க்க போறோம். அது என்ன பண்ணணும்னா நியூ மெஷர் ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் பில்லிங் அமௌண்ட் இருக்கா, டேட் ஆஃப் பில்லிங் அமௌண்ட் இருக்கா, இதை நான் எடுத்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். டன். ஓகே, நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, லெங்த் ஆஃப் ஸ்டே இருக்காங்க, பேஷண்ட் ஏஜ் இருக்காங்க. ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ண போறோம், கார்டு விஷுவல்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த கார்டு யூஸ் பண்றேன்.
கார்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோட்டல் அட்மிஷன்ஸ் பார்த்தோமா, டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளோன்னு காட்டிடுச்சா. ஸோ இதில் சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் மட்டும் பண்ணிடுறேன். டேட்டா லேபிளில் எப்போவுமே ஒரு டெசிமல் கொடுத்துட்றேன், ஓகேவா. ஸோ அப்போ தான் கரெக்டான அக்யூரேட்டாக காட்டும். 55,000 கேஸில் இருக்கா. ஸோ நான் அதில் டிஸ்பிளே யூனிட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. டிஸ்பிளே யூனிட்னு ஒன்று இருக்கும். அது எடுத்து ஆட்டோ பதிலாக நான் நன் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ அட்மிஷன்ஸ் காட்டும். ஸோ இப்போ எனக்கு டேட்டா லேபிளில் போயிட்டு டெசிமல் கூட வேண்டாம், காட்டிடுச்சா. ஸோ டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளோன்றது எனக்கு இருக்கா. எனக்கு இந்த இடத்துல ஜென்ரலில் போனீங்கன்னா டைட்டில் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த கேட்டகரி லேபிள்லாம் எனக்கு வேண்டாம், எடுத்துடுறேன், ஓகேவா. ஸோ எனக்கு என்ன இருக்குது, டோட்டல் அட்மிஷன்ஸ் இங்கே இருக்குது, ஓகேவா. 55,000 இருக்கா, வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு ரூம்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரூம்ஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். டோட்டல் ரூம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட். ஆக்சுவலாக இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, இதனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ் கார்டுனால வரமாட்டுது. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கார்டு இல்லைனா இன்னொரு கார்டு ஒரு விஷுவல்ஸ் ஒன்று இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அது வேணால் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில யூஸ்வலாக கார்டு விஷுவல்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா. ஒரு ரீசெண்ட் அப்டேட் என்ன இருக்குன்னா கார்டு விஷுவல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சில பேருக்கு ஹைட் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன கார்டு விஷுவல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்டராக இந்த கார்டு ஒன்று இருக்கும், ஓகேவா. 1, 2, 3 இருக்குது தெரியுமா. இதை மாதிரி இருக்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கார்டு, ஓகேவா. ஒருவேளை இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் கார்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. அட்வான்ஸ் கார்டு என்கிட்ட அது இல்லை. இதுவுமே நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, இது இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரிமூவ் விஷுவல் கொடுத்தனா இது இம்போர்ட் பண்ணது போயிடும், ஓகேவா. இப்போ அந்த கார்டு என்கிட்ட காட்டலையா 1, 2, 3ன்றது. நான் என்ன பண்ணுவேன்னா இதில் போயிட்டு கெட் மோர் விஷுவல்ஸ் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்டிஃபைட் விஷுவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ நான் சர்டிஃபைட் விஷுவல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சர்டிஃபைட்னா இந்த இது போட்டிருக்கோம், பவர் பி சர்டிஃபைட்னு போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ இங்கே போயிட்டு கார்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கார்டு விஷுவல்ஸ் காட்டும். ஸோ ஒருவேளை உங்ககிட்ட அந்த கார்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த கார்டு இல்லைன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நான் பெட்டர் இந்த கார்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும், ஓகேவா. இங்கே எனக்கு ஆட் ஆகிடும். இது எனக்கு இங்கே மேலே போகணும்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு பின் டு விஷுவலைசேஷன்ஸ் வேணா மேலே போயிடும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷுவல்ஸ் வேணா கூட நான் அதுவுமே ஆட் பண்ணி காட்டுறேன் கார்டுன்னு போட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து சர்டிஃபைட்னால தான் இம்போர்ட் பண்ணுறேன், ஓகேவா. சர்டிஃபைட் இல்லைனா இது யூஸ் பண்ணல பாருங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இனிமேல் அது கார்டு உங்ககிட்ட இந்த கார்டு தான் இனிஷியலாக யூஸ் பண்ணுவோம். சொன்ன மாதிரி 1, 2, 3 இருக்கா, இது இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கார்டு யூஸ் பண்ணுவோம், ஓகே. இந்த 2 கார்ட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ நம்ம 3 மெஷர் கிரியேட் பண்ணதில் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கார்டு யூஸ் பண்ணி டோட்டல் அட்மிஷன்ஸ் போட்டுக்கிறேன். மெஷர்ஸில் போட்டோன்னா வந்துடுச்சா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு. டெசிமல் பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டிஸ்பிளே யூனிட் என்ன பண்ண போகிறேன், நன் கொடுத்தனா எனக்கு கரெக்டாக நன் காட்டிடும். ஸ்விங் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் எனக்கு அந்த கேட்டகரி லேபிள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம் ஸ்டேட்ஸ் ஆன்னா இதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கு. இது டேட்டா லேபிள் வேணுன்றனால வச்சுருக்கேன், ஓகேவா. டேட்டா லேபிள் தான் நம்பர் காட்டும். ஜென்ரலில் எதுனா பண்ணா பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் வேணும்னா எடுத்தனா ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான். இது எப்படி நீங்கள் கற்றுப்பீங்கன்னா ஒரு விஷயமா செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸ்டேட்ஸ் கொடுத்தா என்ன ஆகுது, அக்சசிபிலிட்டி கொடுத்தா என்ன ஆகுது, இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும், ஓகேவா. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு இது புரியாது, ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நம்மளே கற்றுக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இது கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டாம். ஸோ இந்த சார்ட்ல இதான் பிரச்சனை. சூஸ் அ டெம்ப்ளேட் மாதிரி காட்டுது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட் கூட செலக்ட் பண்ணிக்க முடியும் போல. ஸோ எனக்கு எதுவுமே வேணான்ற போது டிஃபால்ட் டெம்ப்ளேட்டே வச்சிடறேன், ஓகே. ஸோ இது இப்படி எனக்கு காட்டுதா. இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா பெட்டராக இந்த டேபிள் இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இனிமேல் எப்பவுமே இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ மற்ற விஷுவல்ஸ் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ மற்ற விஷுவல்ஸ் நான் போடுறேன், டேட் ஆஃப் பிளட் டைப் வச்சு டோட்டல் அட்மிஷன்ஸ் போடுறேன். இது என்னால் என்ன பண்ண முடியும்னா காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். Ctrl+C Ctrl+V கொடுத்தா காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த விஷுவல் என்னால் என்ன பண்ண முடியும், Ctrl+C Ctrl+V கொடுத்தனா காப்பி பேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் மேனுவலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதான் இது விஷுவலோட ஒரு ட்ராபேக்கு. ஸோ இதில் டேட்டா லேபிள் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே நான் கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு கேட்டகரி லேபிள் ஆஃப் கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறோம், இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் போயிட்டு ஜென்ரலில் பேக்ரவுண்ட் வேணா எடுத்துடுறேன். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல இது வந்துடுச்சா. நெக்ஸ்ட் சிமிலர்லி என்ன பண்ணும், இதை கொடுத்துட்டு டோட்டல் ரூம்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் கிரியேட் பண்ணிடுவேன். அப்புறம் நான் இது கிரியேட் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா 6 கார்டுக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேவா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, நான் சொல்லும் போது இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, டாக்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நியூ மெஷர் டோட்டல் டாக்டர்ஸ்ன்றது என்ன பண்ணுவீங்க, எல்லாமே டிஸ்டிங் கவுண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா டாக்டரோட பேர் எப்படியும் சேமா இருக்கக்கூடாதுல்ல. டாக்டர்ஸ் போட்டு டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் டாக்டர். ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் பேஷண்ட் ஏஜ். இது நான் இதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பேஷண்ட் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆவரேஜா, நியூ மெஷர் ஆவரேஜ் பேஷண்ட் ஏஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் போட்டுனா வரும். டேட் ஆஃப் ஏஜ் கொடுத்தனா வந்துருச்சா. பேஷண்டோட ஏஜும் கிரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்லி LOS நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, LOSனா என்னன்னா, இப்போ டேபிள் எடுத்துக்கோங்களேன். இந்த டேபிள்ல என்கிட்ட டேட்டால பாத்தீங்கன்னா என்னைக்கு அட்மிஷன் பண்ணிருக்காங்க, என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, என்கிட்ட டேட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் எனக்கு சப்ராக்ட் பண்ணனா ஒருத்தர் எவ்வளவு நாள் என்கிட்ட இருந்திருக்காரு, லென்த் ஆஃப் ஸ்டே கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி சப்ராக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலம் யூஸ் பண்ணி பண்ணுவேன். நியூ காலம் LOSன்னு போட்டுட்டு, LOSனா என்ன சொன்னேன், லென்த் ஆஃப் ஸ்டே சொன்னா, LOS ஈக்குவல் டு டேட் டிஃபரன்ஸ் ஆஃப் டேட் டிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் என்னது, என்னைக்கு அட்மிஷன் ஆயிருக்காங்கன்றது இருக்கா, டேட் ஆஃப் அட்மிஷன்ஸா, டேட் ஆஃப் அட்மிஷன் கமா என்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்கன்னு இருக்கா, டிஸ்சார்ஜ் டேட்னு ஒன்று இருக்கா, கமா. ஸோ இது என்ன இன்டர்வல்ன்றதை நான் செலக்ட் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு டேவா, ஹாரா, மினிட்டா, இது என்னன்றது எனக்கு எவ்வளோ நாள் தானே வேணும். ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்ணுவேன், டே யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரன் கொடுத்தனா எனக்கு ஒருத்தர் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இருந்துடும். இவங்க 3 days, இவங்க 17 days, இவங்க 27 daysன்னு காட்டிடும். ஸோ கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ எனக்கு LOS கால்குலேட் பண்ணணும்னா நியூ மெஷர் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஆஃப் LOS ஈக்குவல் டு ஆவரேஜ் LOS நான் கிரியேட் பண்ண தெரியுமா, புதுசாக ஒரு காலம் அதை வச்சு போட்டேன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ண இதே மாதிரி நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் இதில் பண்ணனா, இதில் வந்து டிஸ்பிளே ரன் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு கேட்டகரி லேபிள் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு 6 கார்டு கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா, 6 கார்டுக்கும் இங்கே நான் கிரியேட் பண்ணலாம். டோட்டல் ரூம்ஸ், டோட்டல் இது எல்லாம் போட்டுட்டு ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன் 6 மெஷர்ஸ். ஓகே, 6 KPIs கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் 15.5 எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லேபிள்ல டிஸ்பிளே ஒன்று இருக்கு தெரியுமா, இந்த வேல்யூ டெசிமல் பிளேசஸ் இருக்குல்ல, இதில் நான் 2 டெசிமல் கொடுத்தனால எனக்கு இப்படி வந்திருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம KPIs பண்ணியாச்சா, 6 KPIs பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம். இங்க ஒன்று இருக்கு தெரியுமா, இங்க நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னன்னா கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா PY என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ 55,500 அட்மிஷன்ஸ் வந்துட்டு இது எப்படி காட்டும்னா, ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது எப்படி வந்திருக்கு. ஸோ நான் இந்த வருஷம் கிரியேட் பண்றேன், 2024 நான் செலக்ட் பண்றேன்னா 2024 நான் டேட்டா பார்க்கும்போது எனக்கு ப்ரீவியஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளோ ஆயிருக்கு, 15.4% அட்மிஷன்ஸ் கம்மி ஆகிருக்கு. ஓகேவா, அதிகமாகல கம்மி ஆகிருக்கு. ஸோ நம்ம 15.4% அட்மிஷன்ஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம இந்த வருஷம் என்ன ஆகுது, கம்மியாகிற மாதிரி காட்டுதா.
இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா வெறும் 0.1%னா ஒரு 10 வெறும் 0.1% என்ன இருக்கு, அட்மிட்டட் பேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? 2022 எடுத்தீங்கன்னா எனக்கு 2021 விட 2022ல ஒரு 8%, 0.8% அதிகமா இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கிரியேட் பண்றது. ஸோ இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு மெஷர் ஒரு எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இது எப்படி கிரியேட் பண்றதுன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி எடுத்துடுறேன். அது என்ன சொல்லுவாங்கன்னா இயர் ஆன் இயர்னு சொல்லுவாங்க. ஓகே, இயர் ஓவர் இயர்னா என்ன அர்த்தம்னா போன வருஷம் இந்த வருஷமும் அந்த வருஷம் போன வருஷம். ஓகேவா? இயர் ஓவர் இயர்னு அர்த்தம். ஓகேவா? இயர் ஓவர் இயர் நான் அட்மிஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, அட்மிஷன்ஸ் ஈக்குவல் டு நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து கீழே வந்துட்டேன். இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா? வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 10, வேரியபிள் பி ஈக்குவல் டு 20. நான் அந்த பிஏஆர் யூஸ் பண்ணேன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி நான் கொடுத்தனா என்ன ஆகும்னா இந்த ஏவும் இந்த பியும் ஓகேவா இருக்கா எக்ஸ் எக்ஸ்ன்னு காட்டுல இதெல்லாம். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன கொடுக்கணும் 10+20 சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மாதிரி நான் VAR யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், எழுதிக்க முடியும். ஓகே, இப்போ நான் அதை கொடுத்து காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன வந்திருக்கு 10+20 என்ன வந்திருக்கு எனக்கு 13 வந்திருக்கா. ஸோ 10+20 எனக்கு என்ன வந்திருக்கு 13 வந்திருக்கு. ஸோ இயர் ஓவர் இயர் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் நான் இப்படி எழுதியிருக்கேன் VARனா இது யூஸ் பண்ணனா என்ன யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்க VARல நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கால்குலேட் பண்றது மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸல்ல போய் காட்டுறேன். இங்க பாருங்களேன் என்கிட்ட திஸ் இயர் ஓகே இந்த வருஷம், அதுக்கு முன்னாடி போன வருஷம். ஓகே, இது ப்ரீவியஸ் இயர். ஓகே, PYனா ப்ரீவியஸ் இயர். போன வருஷம் எவ்வளவு என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஷன்ஸ் இருந்தாங்கன்னா 10,000 இருந்தாங்க. ஓகேவா? பட் இந்த இயர் பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்காங்க 12,000 வந்திருக்காங்க. ஆக்சுவலா 10,000 12,000 ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஆக்சுவலா பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த வருஷம் அதிகமாயிருக்காங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா இப்போ திஸ் இயர் போட்டுக்கலாம். திஸ் இயர்னா TY மைனஸ் PY டிவைடட் பை PY இதான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? TY மைனஸ் PY டிவைடட் பை PY போடணும். இங்க திஸ் இயரோட வேல்யூ என்னது 12,000 மைனஸ் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ இவ்வளோ. நான் இது பிராக்கெட்ல போட்டுருவோம். ஓகே, நியூமரேட்டரா டிவைடட் பை என்ன பண்ணுவேன் PY தான் சொன்னேன். PY போட்டேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 0.2 நான் பெர்சன்டேஜ் மாத்தினா எவ்வளோ 20% என்ன இருக்கு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு காட்டுதா. ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேவா? என்ன ஃபார்முலானா எனக்கு திஸ் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் போட்டீங்கன்னா எனக்கு காட்டும். ஸோ ஒருவேளை எனக்கு இது வந்து நான் 8,000 நான் சொன்னேன்னா எனக்கு என்ன காட்டும் -20 காட்டும். பிகாஸ் எனக்கு நெகட்டிவ்ல போயிருக்காங்க. இதே நான் 5,000 போட்டேன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருப்பாங்க -50%. ஏன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் 50% எனக்கு என்ன இருக்கு கம்மியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி காட்டுதான். இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இங்க VAR என்ன யூஸ் பண்ண போறேன்னா கரண்ட் இயர்னு யூஸ் பண்ண போறேன். கரண்ட் இயர். ஓகே, VAR கரண்ட் இயர் ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒண்ணுமேல டோட்டல் அட்மிஷன்ஸ் நான் போட்டுக்கிறேன். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். VAR ப்ரீவியஸ் இயர் ஈக்குவல் டு இதுல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வேர்ட் யூஸ் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் பதிலா லாஸ்ட் இயர் யூஸ் பண்றோம். ஓகே, லாஸ்ட் இயர் ஈக்குவல் டு கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா. கால்குலேட் என்ன பண்ணணும் எனக்கு டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணு. டோட்டல் அட்மிஷன்ஸ் கால்குலேட் பண்ணு. எதை கால்குலேட் பண்ணுனா எனக்கு போன வருஷம் நான் என்ன கொடுக்கணும் டேட் ஆட் கொடுக்கணுமா. டேட் ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோமா. டேட் ஆட்
என்ன யூஸ் பண்ணோம்? டேட்டா இல்ல டேட்ஸ் என்ன டேட் நம்ம யூஸ் பண்ண போறோம்? டேட் டேபிள் இருக்கக்கூடிய டேட் தான் யூஸ் பண்ண போறோம். கிரியேட் பண்ணோமா? டேட் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டை கமா போன வருஷம்ன்றதுக்கு -1 ஒரு வருஷம்ல 1 கமா கொடுத்துட்டு வருஷம் என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்டர்வல் வந்துட்டு இயர் யூஸ் பண்ணுவேன்னா ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கரண்ட் இயருக்கு என்ன காட்டும்னா டோட்டலா எவ்வளவு அட்மிஷன்ஸோ அதை காட்டும். லாஸ்ட் இயருக்கு எனக்கு என்ன காட்டும்னா டோட்டல் அட்மிஷன்ஸ் தான் காட்டும். பட் எப்படி காட்டும்னா எனக்கு ஒரு வருஷம் பின்னாடி போய் காட்டும். ஓகேவா? இந்த டேட் யார் என்ன பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு டேட் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு டேட் 25th மார்ச்னு சொன்னா இந்த டே 25th மார்ச் 2026னா இந்த லாஸ்ட் இயர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த 25th மார்ச் 2025 இருக்குல்ல அதுல இருந்து 26 மார்ச் அந்த அதுக்கு முன்னாடி இருக்க சேல்ஸ் தான் எனக்கு காட்டும் தவிர அந்த 25th மார்ச் 2025 டு இந்த வருஷம் 25th மார்ச் 2026 ஓட டேட்டா எனக்கு எடுத்துக்காது. ஒரு வருஷம் பின்னாடி போயிடும். ஓகேவா? சோ அதுதான் கான்செப்ட். சோ என்னன்ற பாருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ ஒரு x ஈக்குவல்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? VAR x equal to this year minus previous year சொன்னா தெரியுமா? this year na current year minus last year divided by last year. so எனக்கு better readability-க்காக நான் ஒரு bracket யூஸ் பண்ணிறேன். நான் இப்போ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணும்போது so return x கொடுத்துறேன். ஓகே. so return வந்து என்ன கொடுத்துறேன்? x கொடுத்துறேன். சோ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணா x ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ இப்போ எப்படி வர்க் ஆகும்ன்றதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா பார்த்துடலாமா? இந்த இடத்துல நான் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வச்சு காட்டுறேன். ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ல எனக்கு அவுட்புட்ல பெர்சன்டேஜ் வேணா என்ன கொடுக்கணும்? எனக்கு 0% மாதிரி கொடுத்தா எனக்கு அவுட்புட்ல பெர்சன்டேஜ் வரும்னு காமிச்சனா. சோ எனக்கு பெர்சன்டேஜ் வித் டெசிமல்ல இத மாதிரி கொடுக்கும்னு சொன்னனா சோ என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் ஃபார்மேட் ஆஃப் x வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும்னு சொல்ல போறேன். ஓகேவா? 0.0%. ஓகேவா? இப்போ எனக்கு நார்மலா இது என்ன கொடுக்கும்னா எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். பட் இது வந்து எனக்கு பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும்ன்றதுக்காக நான் பெர்சன்டேஜ் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சார் நான் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன காட்டுது? எனக்கு 22.8% காட்டுது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு சிம்பிளா காட்டிடுறேன் உங்களுக்கு. நான் இயர் ஃபில்டர் போட்டு காட்டுறேன். 2019 எடுத்தா எனக்கு என்ன ஆயிடுச்சு? இன்ஃபினிட்டி போயிடுச்சு. ஏன் இன்ஃபினிட்டி போச்சுன்றது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2022 எடுத்துக்கலாமே. ஸோ 2022 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இதெல்லாம் வந்து ஃபில்டர் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ 2020 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இயர் ஆன் இயர் அட்மிஷன்ஸ் என்ன ஆகும்னா டோட்டல் அட்மிஷன்ஸ் என்ன காட்டும்? எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் என்ன காட்டுனா 2020 அட்மிஷன்ஸ் எவ்வளவு அது மட்டும் இங்க இருக்குமா? ஓகேவா? இப்போ 2020 அட்மிஷன்ஸ் மட்டும் எப்படி பார்க்கலாம்? எங்க எவ்வளவு இருக்கு? 11,285 இருக்கா? சோ இது என்ன பண்ணணும்னா இந்த இயர் ஆன் இயர் அட்மிஷன்ஸ் இந்த இடத்துல 11,285 எடுத்துக்கும். இப்போ 2025 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு வருஷம் முன்னாடினா எனக்கு 2020னா 2019 அட்மிஷன்ஸ் இருக்குமா? சோ 2019 அட்மிஷன்ஸ் எவ்வளவுன்றது பாத்தீங்கன்னா 7387. சோ இது என்ன பண்ண போகுது? இந்த இடத்துல 11,285 இது டோட்டல் அட்மிஷன்ஸ் 2020க்கு. ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா 7,300. இப்போ என்ன பண்ண போகுது? 11,285 மைனஸ் 7,300 டிவைட் பை 7,300 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூ நான் பெர்சன்டேஜ்ல மாத்திரன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஓகேவா? அது எவ்வளவு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 52.8% காட்டும். சோ இது வந்து ஃபில்டரோட இதனால உங்களுக்கு இப்படிதான் ஒர்க் ஆகும். இது நீங்க கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ண கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இப்படிதான் இருக்கும். இது இன்னுமே புரியுதுக்குன்னா நான் இதே மாதிரி ஒரு சிமிலரா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணனா ஓகே நம்ம கத்துக்க முடியும். ஓகே. சோ இந்த இடத்துல ஒரே விஷயம் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா இன்ஃபினிட்டி ஏன் போகுதுன்னு பாருங்களேன். ஏன் இன்ஃபினிட்டி போகுதுன்னா 2019 நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் 2019 செலக்ட் பண்ணா 7387 இங்க வந்துருமா? டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7387 இருக்கும் ஃபில்டர் அப்ளைனால. லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா எனக்கு 2019க்கு முன்னாடி டேட்டாவே கிடையாதுல்ல, அப்ப இந்த அட்மிஷன்ஸ் எனக்கு என்ன வரும்? 0 வந்துடும். பிகாஸ் 2019 தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். என்னோட டேட்டா பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2018 டேட்டாவே இல்ல. அப்படின்ற போது எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 0 வந்துருமா? அப்ப எனக்கு 7387 இங்க எது 0வால டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டி போயிடுமா? ஸோ அதுக்காக ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நான் டிவைட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, டிவைட் யூஸ் பண்ணிட்டு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் என்னது? எனக்கு இதான் நியூமரேட்டரா, கமா டினாமினேட்டர் என்னது? லாஸ்ட் இயர் தான் எனக்கு என்ன டினாமினேட்டரா. ஓகே, நியூமரேட்டர் என்னன்னா இது கரண்ட் இயர் மைனஸ் லாஸ்ட் இயர். டினாமினேட்டர் எனக்கு என்ன? லாஸ்ட் இயர். லாஸ்டா எனக்கு என்ன வரணும்? ஆல்டர்னேட் ரிசல்ட் ஒன்று இருக்கு, 0 கொடுத்துட்டேன்னா எனக்கு டிவைட் ஆயிடும். இப்போ எக்ஸ்ன்றது எனக்கு என்ன பண்ண போது? ஒரு வேல்யூ கொடுக்க போகுது. ஒரு வேலை இது என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட் ரிசல்ட் இருந்தது எனக்கு லாஸ்ட் இயர் 0வா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்? 0ன்னு கொடுத்துரும், இன்ஃபினிட்டி கொடுக்காம போயிடும். ஸோ இதான் டிவைடோட கான்செப்ட். டிவைட்ல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் இருக்கு மேல, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது ரெண்டுமே ஒருவேளை 0 ஆச்சு இல்ல இல்ல எரர் வர மாதிரி இருந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டி போச்சுன்னா, நான் ஆல்டர்னேட் ரிசல்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணணும்? 0ன்னு கொடுத்துரும். ஆல்டர்னேட் ரிசல்ட் என்ன கொடுக்கணும்? அது கொடுத்துரும். இப்போ நியூமரேட்டர் வந்து என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் தானே பார்த்தோம். கமா லாஸ்ட் இயர் தான் டினாமினேட்டர், கமா ஆல்டர்னேட் ரிசல்ட் என்ன? 0வா கொடுத்துட்டேன்னா எனக்கு டிவைட் ஆயிடுச்சா. இப்போ எனக்கு ரிட்டர்ன் பண்ண போது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போது, அதுதான் எனக்கு இந்த வேல்யூ. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இன்ஃபினிட்டி ஹேண்டில் பண்ணிட்டேன்னா 2020ல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 2024ல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் இருக்கும். 2024 செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன கம்பேர் பண்ணும்? போன வருஷத்துல 2023 விட இந்த வருஷம் இன்க்ரீஸா டிக்ரீஸா? நம்ம எவ்வளவு ஆயிருக்கும்? டிக்ரீஸ் தான் ஆகிருக்கும். இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? இதே இது வந்துட்டு இப்படி முடிஞ்சா, இதுல இன்னொரு ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்? டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோ மார்க் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, ரிசல்ட் ப்ரீவியஸ் இருக்கு. இதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல நம்ம நிறைய கத்துக்கிறோம் பாருங்க. பொறுமையா இந்த மெஷர் மட்டும் பாருங்க எப்படி பண்றோம்ட்டு. எனக்கு ஆரோ மார்க்கோட வேணுமா? ரிட்டர்ன் ஆரோ மார்க்கோட சிம்பிள் நான் எடுத்துப்பேன், கூகுள்ல இருந்து எடுத்துப்பேன். ஓகேவா? அப்பர் ஆரோ சிம்பிள் இது இருக்கா, இதான் அந்த சிம்பிள். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன்? கொட்டேஷன் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா அன்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அன்டி யூஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும்? இதோட இது வேல்யூ அன் பண்ணுமா? மறுபடியும் இதை அன்டி யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன யூஸ் பண்ண போறேன்? விசஸ் ப்ரீவியஸ் இயர்னு வரணுமா? விசஸ் ப்ரீவியஸ் இயர்னு வரணும். அதுக்காக விசஸ் ப்ரீவியஸ் இயர்னு வரணும். இது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆக போகுது? என்ன எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? ஆரோ மார்க் அந்த வேல்யூ விசஸ் ப்ரீவியஸ் இயர்னு வந்திருக்கா? ஸோ இதுல சின்னதா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், அப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா நீட்டா இருக்கும். இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கும் பாருங்களேன். இதுல எனக்கு நெகட்டிவா இருக்கிறதுக்கு ஏன் அப்பர் ஆரோ மார்க் காட்டுது? நெகட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன காட்டணும்? டவுன்வர்ட் ஆரோ மார்க் காட்டணுமா? ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூனா டவுன்வர்ட் ஆரோ காட்டும். ஸோ அப்போ இன்னொரு கண்டிஷன்ஸ் நான் மாற்றுவேன். இதுல என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ரிட்டர்னே யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன வரணும்? எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா எனக்கு பாசிட்டிவா அர்த்தமா? இந்த வேல்யூ வரணுமா? ஒருவேளை எக்ஸ் வந்துட்டு 0 கம்மியா இருந்துச்சுன்னா மைனஸ்னா எனக்கு என்னது? எக்ஸ் லெஸ் தென் 0 அர்த்தமா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆரோ பதிலா என்ன பண்ணுவேன்? டவுன்லோட் ஆரோ மட்டும் மாத்திடும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு.
எனக்கு பாசிட்டிவா இருந்தா அப்வர்டு, நெகட்டிவா இருந்தா டவுன்வர்டு. புரியுதா? ஸோ ஒரு மெஷர்ல எவ்வளவு நீட்டா எழுதிருக்கோன்றது பாருங்க. இந்த வீடியோஸ் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா இனிமே பெட்டரா புரியும். ஓகேவா? இதே மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் கூகுள்லயோ இல்ல ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இனிமே பெட்டரா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, சிமிலர்லா ஒரே விஷயம் தான். இப்போ நான் பண்ணிட்டேன்னா இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்கிறது அட்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா ரூம்ஸ் கிரியேட் பண்ணணும், பில்லிங் அமௌண்ட், டாக்டர்ஸ், லெங்த் ஆஃப் ஸ்டே, ஆவரேஜ். நான் மறுபடியும் ரூம்ஸ்க்கு வேணா ஒரே இதை கிரியேட் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு சிமிலர் கான்செப்ட் தான், நியூ மெஷர். இந்த இடத்துல அட்மிஷன்ஸ் பதிலாக என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்டு, கரண்ட் இயர்ல என்ன யூஸ் பண்ணுவீங்க, டோட்டல் அட்மிஷன்ஸ் பதிலாக ரூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, அட்மிஷன்ஸ் பதிலாக ரூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிட்டானா இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நீங்க அதே மாதிரி நீங்க 3 எல்லா மெஷர் கிரியேட் பண்ணுவீங்க. இங்க டோட்டல்ன்றது இடத்துக்கு பதிலா ஸோ டோட்டல்ன்ற இடத்துக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஆவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க. ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட் இது கிரியேட் பண்ணுவீங்களா? ஸோ இங்க ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட் இருக்கா, அது யூஸ் பண்றது, இந்த மாதிரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மெஷர் கிரியேட் பண்ண போறீங்க. அட்மிஷன்ஸ், ரூம்ஸ், அப்புறம் இயர் ஆன் இயர். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஸோ அதுதான் இப்போ நியூ மெஷர் கொடுத்துட்டு டோட்டல் இது யூஸ் பண்ணுவோம்ல, அட்மிஷன்ஸ் பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பில்லிங் அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இயர் ஆன் இயர் பில்லிங் அமௌண்ட் போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டோட்டல் அட்மிஷன்ஸ் பதிலாக நம்ம கிரியேட் பண்ணலாம், ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆவரேஜ் பில் அமௌண்ட் நீங்கள் போடுவீங்க. ஓகே, சிமிலர்லி இதே மாதிரி இங்கே போட்டுட்டு ஓகேவா, ஸோ ரன் பண்ணிடுவேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், ஆவரேஜ் எல்ஓஎஸ்க்கு கிரியேட் பண்ணணும், ஆவரேஜ் பேஷண்ட் ஏஜ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா இப்போ நான் அட்மிஷன்ஸ் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த அட்மிஷன்ஸ் இருக்கா, ஸோ இதில் நான் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும். டேட்டா லேபிளில் வந்துட்டு எனக்கு கேட்டகரி லேபிள் இனிஷியலாக ஆன்ல இருக்கும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஜென்ரல் எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு பேக்ரவுண்ட் ஆன்ல இருக்கும், ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆன்ல இருக்கும். ஓகே, நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் பண்ணணும்னா இதை எடுத்துடுறேன், மறுபடியும் யூஸ் பண்ணி காட்டுறேன். அட்மிஷன்ஸ் போட்டுட்டு கேட்டகரி லேபிள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆஃப் பண்ணணும். எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சார்ட்டுக்கும் சொல்றேன். இப்போ டேட்டா லேபிளில் போயிட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதாக ஆக்கிப்பீங்க. ஓகே, அப்புறம் இதை கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கீங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருவீங்க. ஓகே, சரி, இதை மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டு இதை மாதிரி வச்சிருவீங்க. ஸோ எனக்கு டோட்டலாக இவ்வளோ மெஷர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, இதே மாதிரி வச்சுக்கிட்டு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேபிஐஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா என்கிட்ட ஒரு 3 கேபிஐஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, கேபிஐஸ் பண்ணிட்டு பெர்சன்டேஜோட பண்ண போகிறோம். எனக்கு டோட்டலா என்னோட டேட்டால எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வந்துட்டு ரிசல்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நார்மல், இன்கன்க்ளூசிவ், அப்நார்மல். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். ஓகேவா, நியூ மெஷர் நார்மல் ரிசல்ட்ஸ் போட்டுட்டு ஈக்குவல் டு கால்குலேட். என்ன பண்ணணும், எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸா எக்ஸ்பிரஷன்ஸ் நார்மலா என்ன பண்றீங்கன்னா டோட்டல் நார்மலா எவ்வளவு அட்மிட் ஆன பீப்புள்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நார்மல் அதான் பார்க்கணும். கரெக்டா, ஸோ டோட்டல் அட்மிஷன்ஸ்ல கமா யூஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு நார்மல் எப்படி பார்ப்பீங்க, எனக்கு டேட்டால பாத்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், டெஸ்ட் ரிசல்ட்ஸ். இது வந்துட்டு ஈக்குவல் டு நார்மல் நீங்க போட்டீங்கன்னா எனக்கு நார்மல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அப்நார்மல் கால்குலேட் பண்ணுவதற்காக. இந்த பாத்தீங்களா டேட்டால டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல், அப்நார்மல், இன்கன்க்ளூசிவ் இருக்கா, இதுதான்.
நியூ மெஷர் கொடுத்துட்டு அப்நார்மல் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல சேம் அப்நார்மல் கொடுத்துட்டேன்னா போதும். நான் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிட்டனால அப்நார்மல். ஓகே, லாஸ்டா இன்கன்க்ளூசிவ் ரிசல்ட்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். நியூ மெஷர் இன்கன்க்ளூசிவ் ரிசல்ட்ஸ் போட்டுருவேன். ஓகே, எனக்கு மூணுமே கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ எப்படி பார்க்கலாமா என்ன என்ன பண்றது பண்ணுதுன்றது. ஸோ நார்மல் ரிசல்ட்ஸ் போட்டோன்னா எவ்வளோ 5500. ஓகேவா, அண்ட் அப்நார்மல்னா எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்நார்மல் ரிசல்ட்ஸ்க்கு என்ன, ஃபைனலாக இன்கன்க்ளூசிவ் ரிசல்ட்ஸ் எவ்வளோன்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் எனக்கு டிஸ்பிளே யூனிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா நன்னுனே வச்சுக்கிறேன். சிமிலர்லி இங்கேயும் நன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு கால்குலேட் பண்ணியாச்சா? இப்போ எனக்கு ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு. இதுல நான் ஒரு டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட்ல நிறைய விஷுவல்ஸ் வச்சுக்க கூடாது. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து நான் இங்க ஒரு விஷுவல் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணதுல இருக்கு. பட் நான் அப்படி வைக்காம என்ன பண்ண போறேன்னா இதை ரெண்டுத்தையும் ஒரே மெஷரா நான் கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வர போறேன்றது பாருங்க. இங்க எனக்கு 10% கால்குலேட் பண்ணணுமா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நார்மலோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக், நார்மல் பெர்சன்டேஜ் போடுறோம். ஓகே, நார்மல் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், எனக்கு பெர்சன்டேஜ் எப்படி பண்ணுவீங்க, டிவைட் பண்ணுவீங்களா? டிவைட் என்ன வச்சு டிவைட் பண்ணுவீங்க, நார்மல் ரிசல்ட்ஸையும் கமா எதால டிவைட் பண்ணுவீங்க, டோட்டல் அட்மிஷன்ஸால டிவைட் பண்ணுவீங்க கமா 0. ஓகேவா, எனக்கு பெர்சன்டேஜ்ல தானே வேணும், பெர்சன்டேஜ்ல வேணும். ஓகே, பெர்சன்டேஜ்ல வேணும் என்ன பண்ணணும், சிம்பிளா கடைசியா வரதை என்ன பண்ணலாம், இன்டூ 100 போட்டீங்கன்னா எனக்கு பெர்சன்டேஜ்ல வந்துருமா? எவ்வளோ, 10%. நார்மல் ரிசல்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ, 10. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, நார்மலுக்கு கால்குலேட் பண்ண மாதிரி இங்க நார்மல் பதிலா அப்நார்மல், அதே இன்கன்க்ளூசிவ் போட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, மெஷர்ஸ் அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா கேபிஐல இந்த நார்மல் ரிசல்ட்ஸ் பெர்சன்டேஜ் ஆட் பண்ண போறேன். எப்படின்னா சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பெட்டர் ரீடபிலிட்டிக்காக VAR நார்மல் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இது எனக்கு ஒன்று கால்குலேட் பண்ணுதா, VAR normal percentage equal to divide என்ன டிவைட் பண்ண, எனக்கு நார்மலா கமா டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளோ அதால டிவைட் பண்ணணும் கமா 0. ஓகேவா, எனக்கு நார்மல்ன்றது ஒரு வேல்யூ கொடுக்கும், நார்மல் பெர்சன்டேஜ் ஒரு வேல்யூ கொடுக்குமா? இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நார்மல், இப்போ இந்த இது கொடுப்போம். ஓகேவா, நார்மல் கன்கார்டினேட் பண்றேன் அண்ட் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் யூஸ் பண்ண போறேன். என்ன சிம்பிள்னா இது யூஸ் பண்றேன், ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் எனக்கு என்ன வரும், நார்மல் பெர்சன்டேஜ் வேணுமா, ஃபார்மேட் ஆஃப் நார்மல் பெர்சன்டேஜ் கமா ஏதோ பெர்சன்டேஜ்ல வேணும்ன்றதுனால நான் 0% கொடுத்தேன். இல்ல எனக்கு டெசிமல்ல வரணும், 0.0% கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வியர் நார்மல் கால்குலேட் பண்ண போதா, நார்மல் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நார்மல் ரிசல்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நார்மல் யூஸ் பண்ண முடியாது, நார்மல் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நார்மல் என்ன பண்ணும், எனக்கு நார்மலை கால்குலேட் பண்ணதா,
ஸோ எனக்கு இது ஃபில்டர் பண்ணி ஒரு வேல்யூ காமிச்சதுன்னு பார்த்தோம். நார்மல் ரிசல்ட்ஸ் பெர்சன்டேஜ் என்ன பண்ண போகுது, பி பர்சன்ட் போட்டுக்கிறேன். ஓகே, பர்சன்டேஜ் எனக்கு என்ன பண்ண போகுது, நார்மல் ரிசல்ட்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போதா. ஏன்னா நார்மல் ரிசல்ட்ஸ் எவ்வளோ, 5500 டிவைடட் பை 55,000 கமா 0 போட்டா எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதை நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜா மாற்றணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ரிசல்ட்ஸ் என்ன பண்ணுவோம், 5500 கொடுக்கும். அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஹைஃபன் கொடுக்கும். இது ஸ்பேஸ் கொடுத்துட்டு கடைசியா என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நார்மல் பர்சன்டேஜ் இருக்கு என்னதுங்க, நார்மல் பர்சன்டேஜ் எனக்கு பர்சன்டேஜ் கொடுக்குமா, 10% வருமா இந்த இடத்துல, 0.1 வரும். 0.1 நான் என்ன மாத்துறேன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மாத்துறேன், ஃபார்மேட் பண்ணி மாத்துறதுனால எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன் செகண்ட். ஸோ ஆக்சுவலாக எதனால வரல, நான் இந்த மாதிரி இருந்தனால வரல. ஸோ நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா, இனிஷியலாக பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சா, இதை நான் கேன்சல் பண்ணிட்டு நார்மல் ரிசல்ட்ஸ் பர்சன்டேஜ் இது எக்ஸ் வேல்யூ கொடுத்தனா எனக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன மீனிங்னா ஒரே விஷயம் தான். நான் இது பாருங்க ஒரே சார்ட்ல வந்துருச்சா, இதுல ஒரே சார்ட்ல வந்ததை நான் இப்படி பண்ணிருக்கலாம். ஓகேவா, இல்லைன்னா நார்மல் தனியா நார்மல் பர்சன்டேஜ் தனியா கால்குலேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க நார்மல் பர்சன்டேஜ் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே சார்ட்ல இது மாதிரி பண்ணியிருக்கேன், ஃபார்மேட் பண்ணி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சிம்பிளா என்ன பண்ணணும்னா அப்நார்மல், இப்போ நான் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நார்மல் பதிலா அப்நார்மல் ரிசல்ட்ஸ் போட்டுட்டு இந்த சார்ட் வந்துட்டு நான் இங்க வச்சிருவேன். ஓகேவா, இந்த சார்ட்டை நான் இங்க வச்சிருவேன். அப்புறம் என்ன பண்ணணும், அப்நார்மல் ரிசல்ட்ஸ்க்கு பெர்சன்டேஜ்னு தனியா கால்குலேட் பண்ணணுமா, அப்நார்மல் ரிசல்ட்ஸ் பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவேன், நியூ மெஷர் கொடுத்துட்டு abnormal results percentage equal to divide abnormal results கமா total admissions எவ்வளவோ டிவைட் பண்ணுவீங்களா, கமா 0 போட்டீங்கன்னா into 100 போட்டீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குமா, இப்படி பண்ணுவீங்களா. ஸோ நான் எதுக்காக இது காமிச்சேன்னா, ஆக்சுவலா நீங்க இப்படியும் பண்ணலாம். நான் ஒரே வேல்யூ ஒரே இதுல பண்ணிட்டேன், இல்லைன்னா நீங்க ரெண்டு சார்ட்டா போட்டு 3 மொத்தமா டோட்டலா நிறைய விஷுவல்ஸ் வந்துடும். நீங்க ஒரே சார்ட்ல பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 2 சார்ட்டா போட்டு பண்ணலாம்னு நான் காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பெட்டர் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, எனக்கு வந்துட்டு இதை மாதிரி போறது கன்வீனியன்டா இருக்குன்னா இதை யூஸ் பண்ண போறீங்க. இதை மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 3 விஷயத்தை கால்குலேட் பண்ண போறீங்க. நார்மல், இன்கன்க்ளூசிவ், அப்நார்மல் போட்டு நீங்க கொண்டு வர போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிடுங்க. ஓகே.